வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இளையராஜா விசஸ் வைரமுத்து அப்படின்ற பிரச்சனை இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1980ஸ்ல இருந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா வைரமுத்துக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்றத கொடுத்து இன்னைக்கு வைரமுத்து இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா அது இளையராஜா தான் அப்படின்றத மறுக்க முடியாத உண்மை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு சரியான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்காம பார்த்தோம் அப்படின்னா வைரமுத்து இருக்காரு இல்லையா? தொடர்ந்து வந்து சுத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப நிழல்கள் படத்துல பார்த்தோம் அப்படின்னா அவருக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றத வந்துட்டு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்ற பாடல் வரிகளை பார்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா இருக்கு, இதை வந்துட்டு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வைரமுத்துக்கான ஒரு இடம் அப்படின்றத பார்த்தோம்னா இளையராஜா கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னே சொல்லலாம். பட் இளையராஜா இன்னைக்கு பேசக்கூடியதுல இருந்து பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இப்பயே இளையராஜா இந்த அளவுக்கு பேசுறாரு, இந்த அளவுக்கு பண்றாரு அப்படின்னா அந்த காலத்துல அவர் தான் பீக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ வந்துட்டு அவர் பீக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவரும் ஒரு பீக் தான். பட் அவருக்கு ஈக்குவலா பார்த்தோம் அப்படின்னா ஏஆர் ரகுமான் இருக்காங்க, யுவன் சங்கர் ராஜா இருக்காங்க, அனிருத் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி மற்ற யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு பேச்சு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு இளையராஜா பேசுறாருன்னா அன்னைக்கு ஃபீல்டில் பார்த்தோம் அப்படின்னா இளையராஜா இருக்கார் இல்லையா, அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ற சுச்சுவேஷன் அவர் என்ன மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்பாரு அப்படின்றத நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1980களில் வந்துட்டு தமிழ் சினிமாக்குள்ள வந்த வைரமுத்து இருக்கார் இல்லையா, அவருக்கான வாய்ப்பு அப்படின்றத கொடுத்த அதே இளையராஜா தான் பார்த்தோம் அப்படின்னா 1986 வருஷம் இசைப்பாடும் தென்றல் அப்படின்ற படத்தினுடைய அந்த கூட்டணி அப்படின்றது பிரேக் ஆகுது. அவங்களுக்குள்ள இருந்த நிறைய சச்சரவுகள், சண்டைகள், இதனால பார்த்தோம் அப்படின்னா மன கஷ்டம், மன கருத்து வேறுபாடு அப்படின்றதுனால பார்த்தோம்னா இளையராஜா வைரமுத்து கூட்டணி இருக்கு இல்லையா, அது உடையுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 1 இல்லை 2 இல்லை 7 வருஷம் வைரமுத்து ஃபீல்ட் அவுட் ஆகுறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் ஏஆர் ரகுமான் இருக்கார் இல்லையா, ஏஆர் ரகுமானுடைய என்ட்ரி அப்படின்றது கிடைக்குது. அதுக்கப்புறமா ஏஆர் ரகுமானோட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா பல சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல் அப்படின்றத கொடுக்குறாரு. ஏஆர் ரகுமானோட சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 4 தேசிய விருது அப்படின்றத வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் யுவன் சங்கர் ராஜாவோட சேர்ந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அந்த 7 வருஷம் வனவாசத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 தேசிய விருதுகள், பல எக்கச்சக்கமான சூப்பர் டூப்பர் ஹிட் பாடல்கள் அப்படின்றத வைரமுத்து எழுதி குமிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறமா கூட ஒரு கிளிப்பிங்ஸ் நம்ம எல்லாருமே வைரலாக பார்த்துருப்போம். ஒரு மேடையில் பார்த்தோம் அப்படின்னா கவியரசு கண்ணதாசன் இருக்கார் இல்லையா, அவரை விட சிறந்த கவிஞன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா சொல்லிட்டு இறங்குவார். அதுக்கப்புறமா மேடை ஏறக்கூடிய வைரமுத்து பார்த்தோம் அப்படின்னா கவிதைகளில் வந்துட்டு வைரமுத்து இருக்கார் இல்லையா, வைரமுத்துவை விட கண்ணதாசன் வந்துட்டு அதிகம் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இசையை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் விஸ்வநாதன் இருக்கார் இல்லையா, அவரை அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் பிறக்க முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்லி நோஸ் கட் பண்ணியிருப்பாரு இளையராஜாவை அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி இந்த பிரச்சனை அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நேற்று பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் இளையராஜா விசஸ் வைரமுத்து அப்படின்ற பிரச்சனை ரொம்ப பெரிய படுபயங்கரமான சர்ச்சையாக வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ அப்படின்றத கிரியேட் பண்ணி போட்டிருப்போம். உச்சநீதிமன்றம் இருக்கு இல்லையா, உச்சநீதிமன்றத்தில் வந்துட்டு இந்த காப்பிரைட் இஷ்யூ அப்படின்றது வந்துட்டு இளையராஜா ரைஸ் பண்ணியிருந்தாரு. என்னுடைய பாடல்கள் மேலே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தான் அந்த சொந்தம் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஸோ மற்ற நிறுவனங்கள்லாம் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அதை வந்துட்டு ரினியூவல் பண்ணாமையே. அப்படி அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உச்சநீதிமன்றம் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி பாடலாசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த பாட்டு அப்படின்றத எழுதுறாங்க. நீங்க கேட்குற மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா பாடலாசிரியர்கள் எங்களுக்கும் காப்பிரைட் கொடுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகுறது நிலைமை அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வச்சதோட மட்டும் இல்லாமல் அதுக்கான தீர்ப்பு அப்படின்றத தள்ளி வச்சிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா வைரமுத்து இருக்கார் இல்லையா, நேற்று படிக்காத பக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டுக்கு போறாரு. அங்கே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 26 நிமிஷம் வந்துட்டு வைரமுத்து பேசுறாரு. ஒரு 16 நிமிஷம் பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்தை பற்றியும் இயக்குனரை பற்றியும் அந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் பற்றி எல்லாமே பேசிட்டு லாஸ்ட் செக்மெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இப்போ தமிழ் சினிமாக்குள்ள ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. பாடல் அப்படின்றது இசையா மொழியா, இசைக்கான மொழிக்கான போரா மாறி இருக்கு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்மளால ஒரு பாட்டு அப்படின்றத ஹம்மிங் பண்ணியே பாடிட முடியாது. நம்ம வந்துட்டு இந்த பாட்டை பாடுங்க லாலாலா அந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பாட முடியாது. அந்த பாட்டுக்குன்னு சொல்லி ஒரு பேர் இருக்கும். ஸோ அந்த பாட்டுக்கு பேர் கொடுக்கறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மொழி தான். ஸோ ஒரு பாடலுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பார்த்தோம்னா அது மொழியாக தான் இருக்குது. மொழியோட இசையும் முக்கியம் தான், இல்லை அப்படின்னு சொல்லலை. பட் ஒரு பாடலுக்கு தனித்துவமான பேர் கொடுக்கறது பார்த்தோம் அப்படின்னா மொழியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாடலாசிரியர்கள் தான் பெரியவங்க அப்படின்ற மாதிரி ஒரு துணியில் பேசியிருந்தாரு அப்படின்னே சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்டைரக்டாக ஒரு 80% டைரக்டாகவே இளையராஜா இஷ்யூ இருக்கு இல்லையா, அதை தான் வைரமுத்து வந்துட்டு டச் பண்ணுறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்றுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இது இன்டர்நெட்டில் வைரல் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா வைரமுத்து இருக்கார் இல்லையா, வைரமுத்துக்கு அகேன்ஸ்டாக இளையராஜாவுடைய தம்பியான கங்கை அமரன் ஒரு வீடியோ
வீடியோ ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னே சொல்லலாம். அந்த வீடியோவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வைரமுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கு இல்லையா, ஸோ பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் போட்ட பிச்சை தான். ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிழல்கள் அப்படின்ற படத்தில் வாய்ப்பு கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் இந்த வரிகள்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி அவரை ஊக்கப்படுத்தி அவர் இந்த சுச்சுவேஷனுக்கு கொண்டு வந்தது அப்படின்றத பார்த்தோம்னா இளையராஜா இசை இருக்கு இல்லையா, அவருடைய இசைனால தான் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வைரமுத்து இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் உட்கார இடம் கொடுத்தாங்க அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா போய் உட்காந்துக்கிட்டு அது ஏன் இடம் அப்படின்னு சொல்ற மாதிரி இளையராஜா டியூன் அப்படின்றத கொடுத்து அதுக்கு பாடல் வரிகள் அப்படின்றத எழுதின வைரமுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு இசை பெருசு கிடையாது, வரிகள் தான் பெருசு, பாடல் தான் பெருசு அப்படின்னு சொல்லி பாடுறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா இளையராஜாவை பத்தி வந்துட்டு வைரமுத்து பேசினாரு அப்படின்னா அது நல்லா இருக்காது. அப்படி அவர் தொடர்ந்து பேசுறாரு அப்படின்னா அதுக்கான விளைவுகள் அப்படின்றது பயங்கரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எச்சரிக்கை விடுற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இப்ப இளையராஜா இருக்கார் இல்லையா, இளையராஜா யாரை பத்தியுமே பேசுறது கிடையாது. அவர் உண்டு, அவர் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நீங்களும் உங்க வேலை என்னமோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போறீங்க அப்படின்னா அங்க என்னோட புக்கை வாங்கினீங்க அப்படின்னா தான் நான் என் கூட்டத்துக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி நீங்க கருத்து சொல்லி கூட நீங்க போய்க்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. பட் இளையராஜாவை பத்தி இன்னொரு டைம் யாரும் பேசக்கூடாது அப்படின்ற தொழில பார்த்தோம் அப்படின்னா கங்கை அமரன் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ அப்படின்றதும் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்க யார் வேணாலும் கருத்து சொல்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு எல்லாத்துக்குமே யூஸ்வலா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். பட் முன்னாடி இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கக்கூடிய முன்பகை அப்படின்றது இப்போ மறுபடியும் பீக்குக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 18s காலகட்டம் இருக்கு இல்லையா, 1980s காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிழல்கள் படத்துலயா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா அந்த முதல் மரியாதை படம் இருக்கு இல்லையா, அந்த முதல் மரியாதை படத்துல பார்த்தோம் அப்படின்னா இளையராஜாவுடைய இசையில தான் வைரமுத்துக்கு முதல் தேசிய விருது அப்படின்றதே கிடைச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்ல காம்போவா இருந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்கள்லாம் கொடுத்தவங்க 1983க்கு அப்புறமா பார்த்தோம்னா ஒன்று சேரவே இல்லை அப்படின்றதா சுச்சுவேஷன். ஸோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இவங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இளையராஜா இருக்கார் இல்லையா, அவர் ஒரு டைம் வந்துட்டு ரொம்ப தலைக்கணமாக பேசினதாகவும் இப்போ அவர் பேசுகிற மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா பாடல் பெருசா இல்லை இசை பெருசா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் வரும்போது நான் பண்ணுறது தான் பெருசு, நான் இல்லை அப்படின்னா அந்த தமிழ் சினிமாவே இல்லை அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சதாகவும் அதுக்கு அகேன்ஸ்டா பாயிண்ட்ஸ் அப்படின்றத எடுத்து வைக்கும் போது தான் அது ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷனாக மாறி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பாண்டிங் அப்படின்றது உடஞ்சு போகிற அளவுக்கு அந்த விஷயம் அப்படின்றது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இளையராஜாவுடைய கருத்து முரண்பாடு அப்படின்றது ஏற்படுறது பார்த்தோம் அப்படின்னா வைரமுத்து மட்டும்தான் முதலாளா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இளையராஜாவை பொறுத்த வரைக்குமே நிறைய பேருக்கு வாய்ப்பு அப்படின்றத கொடுத்துருக்காரு. பட் இல்லைன்னா சொல்ல முடியாது, மறுக்கவும் முடியாது. நிறைய பேருக்கு வாய்ப்பு அப்படின்றத கொடுத்துருக்காரு, நிறைய பேரை மேலே கொண்டு வந்திருக்காரு. பட் அவர் மேலே கொண்டு வரவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே கொண்டு வரவங்க இவர் என்ன சரின்னு சொல்றாரோ அதைத்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய மைண்ட் செட் தான் இளையராஜாக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் பார்த்தோம் அப்படின்னா பல வருஷமா அவரோட சேர்ந்து ஷோஸ் அப்படின்றது பண்ணிட்டு இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கார் இல்லையா, ஸோ எஸ்பிபியே பார்த்தோம் அப்படின்னா அவரே என் பாடல் அப்படின்றது என்கிட்ட காப்பிரைட் இருக்கக்கூடிய பாடல் அப்படின்றது என்கிட்ட கேட்காம பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியான ஒரு விஷயம் அப்படின்றதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிபி வந்துட்டு அவரோட காம்ப்ரமைஸ்லாம் ஆனாரு அப்படின்னாலும் அப்போ இருந்த பாண்டிங் அப்படின்றது மறுபடியும் பழைய மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விமர்சனம் அப்படின்றதையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி உடஞ்சு போன ஒரு பாண்டிங் அதுக்கப்புறமா வைரமுத்து வந்து கம்பேக் பண்ண விதம் இருக்கு இல்லையா, ஸோ ஏஆர் ரகுமானுடைய வருகை அப்படின்றதான் பார்த்தோம்னா வைரமுத்துவை மறுபடியும் மீட்டெழ வச்சுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்கேஸ் ஏஆர் ரகுமான் இருக்கார் இல்லையா, ஏஆர் ரகுமான் உள்ளே வராமல் இருந்திருந்தாரு அப்படின்னா இளையராஜாவால் காணாமல் போன பல பேரில் வைரமுத்துவும் ஒருத்தராக இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் என்னதான் வந்துட்டு இலக்கிய சைடில் ஆக்டிவாகவும் இலக்கிய சைடில் தொடர்ந்து புத்தகங்கள் கவிதைகள் அப்படின்றதெல்லாம் எழுதியிருந்தாலும் கூட வைரமுத்துவே பல இடங்களில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய இந்த திரை வெளிச்சம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு என்னுடைய இலக்கிய பயணம் அப்படின்றதுக்கு வந்துட்டு ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த திரை வெளிச்சத்தை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் அப்படியே டைரெக்டாக அந்த சைடு மாற்றி என்னுடைய இலக்கிய பயணம் அப்படின்றதுக்கும் நான் மாற்றி அமைச்சுக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நெட்டிசன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இளையராஜாக்கு அகேன்ஸ்டான கருத்துக்கள் அப்படின்றதான் போட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இளையராஜா இருக்கார் இல்லையா, அவருடைய பாடல்கள் எனக்கு பிடிக்கும் பட் இளையராஜாவை எனக்கு பிடிக்காது அப்படின்னும், ஒரு சிலர் பார்த்தோம் அப்படின்னா இளையராஜாக்கு வாய்ஸ் ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு பட் வாய் இருக்கு இல்லையா அது வந்துட்டு ரொம்ப பெரிய மைனஸு. இப்போ அவர் வந்துட்டு ஒரு கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கான எதிர்கருத்து அப்படின்றத இளையராஜா இருக்கார் இல்லையா, இளையராஜா தான் சொல்லணுமே தவிர அதை விட்டுட்டு கங்கை அமரன் இருக்கார் இல்லையா, கங்கை அமரன் வந்துட்டு தாம் தூம்னு சொல்லி குதிக்கிறது, அது மட்டும் இல்லாமல் அவர் பேசக்கூடிய துணியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே ஒருத்தர் வாய்ப்பு அப்படின்றது கொடுத்ததுனால தான் மேலே வர முடியும். அப்போ இளையராஜா இருக்கார் இல்லையா, இளையராஜாக்கு யார் வாய்ப்பு கொடுத்தாங்களோ அவங்க ஃபோட்டோ அப்படின்றத வீட்டில் மாட்டி வச்சு இளையராஜா டெய்லி கும்பிட்டுக்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரியான சராமரியான கேள்விகளும் இணையதளத்தில் கேட்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் கங்கை அமரன் பேசினதை பற்றியும் வைரமுத்து இருக்கார் இல்லையா அவர் பேசினதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க? இளையராஜாவுடைய ஃபோட்டோ அப்படின்றத மாட்டி வச்சு வைரமுத்து தினம் தினம் கும்பிடணும் அப்படின்னு சொன்ன
நம்ம கங்கை அமரன் இருக்கார் இல்லையா, அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.